விடுதலை பயணம். அதிகாரம் 36. பெட்சலேலும் ஒகொலியாவும் மேலும் தூயக அமைப்பு வேலை அனைத்தையும் செய்யுமாறு ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மையும் தொழில் திறமையும் பெற்றிருந்த கலைஞர் யாவரும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி வேலை செய்யட்டும். மக்களின் தாராள காணிக்கைகள். அவ்வாறே மோசே பெட்சலேயும் ஒகொலியாவையும் ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மை பெற்றவரும் உள்ளார்வம் உடையவருமான கலைஞர் அனைவரையும் வேலையில் ஈடுபடுமாறு அழைத்தார். தூயக வேலைக்கென்று இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் யாவற்றையும் இவர்கள் மோசே முன்னிலையில் இருந்து எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலைதோறும் வந்த வண்ணமாயிருந்தன. தூயக வேலைகளில் ஈடுபட்டிருந்த கலைஞர் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வந்து மோசேயை நோக்கி, கடவுள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கும் அதிகமாகவே உள்ளது என்று அறிவித்தனர். அப்போது மோசே, ஆணோ பெண்ணோ யாராயினும் இனிமேல் தூயகத்துக்காக காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்க அது பாளையம் எங்கும் அறிவிக்கப்பட்டது. எனவே மக்கள் எதையுமே கொண்டு வருவதை நிறுத்திவிட்டனர். ஏற்கனவே சேகரித்தது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமானதாயும் தேவைக்கு மிஞ்சியும் இருந்தது. கூடாரம் செய்தல். பணியாளருள் கலைத்திறமை மிக்கோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து திரு உறைவிடத்தை 10 திரைகளால் அமைத்தனர். அவை முறுக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டாகவும் நீலம் கரும் சிவப்பு நிற நூலாகவும் கலைத்திறனுடனும் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் இருந்தன. திரை ஒன்றின் நீளம் 28 முழம், அகலம் 4 முழமாகும். ஒரு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கும் இருக்கும். இவற்றுள் 5 திரைகள் ஒன்றாகவும் ஏனைய 5 திரைகள் ஒன்றாகவும் இணைக்கப்பட்டன. பின்னர் அவர் முதல் தொகுப்பின் விளிம்பில் நீலவண்ண துணி வளையங்களை அமைத்தார். அடுத்த தொகுப்பின் இறுதி விளிம்பிலும் அவ்வாறே செய்தார். முதல் திரை தொகுப்பில் அவர் அமைத்த வளையங்கள் 50, மற்ற திரை தொகுப்பின் விளிம்பில் அமைத்த வளையங்கள் 50. அவ்வளையங்கள் எதிரெதிரே இருந்தன. பொன்னால் 50 கொக்கிகள் செய்து அந்த கொக்கிகளால் அவர் திரைகளை ஒன்றோடொன்று இணைத்தார். இவ்வாறு ஒன்றிணைந்து திரு உறைவிடம் அமைந்தது. திரு உறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு மயிரால் மூடுதிரைகள் செய்தார். 11 மூடுதிரைகள் செய்தார். ஒரு மூடுதிரையின் நீளம் 30 முழம், அகலம் 4 முழம் ஆகும். 11 மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றேயாகும். இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்தார். முதல் மூடுதிரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைத்தார். அவ்வாறே 50 வளையங்களை அடுத்த மூடுதிரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைத்தார். ஒரே கூடாரமாக ஒன்றிணைத்து அமைக்க 50 வெண்கல கொக்கிகள் செய்தார். மேலும் செந்நிறமாக பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல் விரிப்பு செய்தார். திரு உறைவிடத்திற்கான செங்குத்தாய் நிற்கும் சட்டங்களை அவர் சித்திம் மரத்தால் செய்தார். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழமும் அகலம் 1.5 முழமும் ஆகும். சட்டம் ஒவ்வொன்றை பொறுத்த 2 கொளுத்துகள் வீதம் திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களுக்கும் செய்தார். திரு உறைவிடத்திற்கான சட்டங்களை அவர் செய்த முறை: தெற்கே தென் திசை நோக்கி நிற்க செய்யப்பட்டவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளுக்கு 2 பாத பொருத்துகள். அடுத்த சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளுக்கு 2 பாத பொருத்துகள். இவ்வாறு 20 சட்டங்களுக்கும் கீழே அவர் 40 வெள்ளி பாத பொருத்துகளை அமைத்தார். திரு உறைவிடத்தின் 2ஆம் பக்கமாகிய வட திசைக்கான சட்டங்கள் 20 செய்தார். ஒரு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துகள், மறு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துகள் என்று 40 வெள்ளி பாத பொருத்துகள் செய்யப்பட்டன. திரு உறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்றிசைக்காக 6 சட்டங்கள் செய்தார். அத்துடன் திரு உறைவிடத்தின் பின்புற மூலைக்காக 2 சட்டங்களை செய்தார். அவற்றுள் ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கனமாக அமைக்கப்பட்டன. இவ்வாறே 2 மூலைகளும் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு சட்டத்தின் அடியிலும் 2 பாத பொருத்துகள் வீதம் 8 சட்டங்களுக்கும் அவற்றிற்காக 16 வெள்ளி பாத பொருத்துகளும் இருந்தன. சித்தி மரத்தால் குறுக்கு சட்டங்களையும் செய்தார். திரு உறைவிடத்தின் ஒருபுற சட்டங்கள் மேலே பொருத்த 5, திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5, மேற்கே திரு உறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5, நடுவிலுள்ள குறுக்கு சட்டங்களுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட்டது. அவர் சட்டங்களை பொன்னால் பொதிந்தார்.
அதிலுள்ள குறுக்கு சட்டங்களை சொருகுவதற்காக வளையங்களையும் பொன்னால் செய்தார். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிந்தார். மேலும் அவர் ஒரு தொங்கு திரை செய்தார். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கலை திறனுடன் கூடிய கெருபுகளை அமைந்ததாகவும் அதை செய்தார். அதற்காக சித்தி மரத்தால் 4 தூண்கள் செய்தார். அவற்றை பொன்னால் பொதிந்து பொன் கொக்கிகளையும் பொருத்திவிட்டார். அவற்றிற்காக 4 வெள்ளி பாத பொருத்துகளை வார்த்தார். கூடாரத்தின் நுழைவாயிலுக்காக அவர் ஒரு தொங்கு திரை செய்தார். அது நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டு பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாகவும் விளங்கியது. 5 தூண்களையும் அவற்றின் வளைவு ஆணிகளையும் செய்தார். அவற்றின் பொதிகளையும் பூண்களையும் பொன்னால் பொதிந்தார். 5 பாத பொருத்துகளை வெண்கலத்தால் செய்தார்.